வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஏயா இவ்வளவு வன்மம்? எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மெசேஜ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம வீடியோ கீழே கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா, சார் என்ன சார் இவ்வளவு லோவா கட் ஆஃப் வச்சிருக்காங்க, நிறைய பேர் பாஸ் ஆவாங்களே சார், அப்ப மெயின்ஸ்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே சார், மெயின்ஸ் எப்படி இருக்கும், நார்மலைசேஷன்லாம் இருக்குமா சார், நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். பாத்தீங்கன்னா 52 கட் ஆஃப் வச்சதும் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் கூட பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருவாங்க சார். என்ன சார் ரொம்ப மனசே வருத்தமா இருக்குன்னு. என்ன எளவு மைண்டியாகும் மைண்டு, என்ன எளவுல திங்க் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ பிகினரா இருக்கும் போது கட் ஆஃப் கம்மியா இருக்கு, நீ பாஸ் ஆனா சந்தோஷப்படதான் செய்வ. அதே மாதிரி இப்ப ஒரு பிகினரோ ஆவரேஜ் பெர்ஃபார்மரோ அவன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அவன் 52 கட் ஆஃப் பாஸ் ஆனா அவனும் சந்தோஷப்படதானே செய்வான். உனக்கே வைத்தறிச்சலு, நீ பாட்டுக்கு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான், நீ பாஸ் ஆயிட்டேனா. சிவாஜி, இப்படி மைண்ட் இருந்தோம்னா நமக்கு நல்லது இல்லை சிவாஜி, சரிங்களா? அவன் பாஸ் பண்ணிட்டு போறான், என்னாலும் பண்ணிட்டு போறான், பிகினரோ ஆவரேஜ் பெர்ஃபார்மரோ. நீ பாஸ் ஆயிருக்கல, நீ மெயின்ஸ்க்கு படி, நீ உன் எஃபர்ட்டை போடு, நீ கிளியர் பண்ற வழியை பாரு. அதை விட்டு புட்டு இப்படி ஒரு விசித்திரமான ஏலியன் லெவல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? தவறியா? இது தவறு, சரியா? நான் அடிக்கடி சொல்ற விஷயமே இதுதான். பிகினர்ஸ் இப்ப திடீர்னு பாஸ் ஆகி நீங்களும் கஷ்டம் தான் பட போறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கே சொன்னேன், முன்னாடியே ரிசல்ட் இது பிலிம்ஸ் அப்பயே சொல்லியிருக்கேன், மக்களே மெயின்ஸ்க்கு படிங்க, பார்க்காதீங்க எந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ, நீ சும்மா மனசு நிறைவுக்கு பாத்துக்குங்க, சரிங்களா? தயவு செய்து மெயின்ஸ் படிங்க. நம்ம A to Z படிக்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆக போதும். அத்தனை தடவை படிச்சு சொன்னேன். இப்ப சார் நான் திடீர்னு பாஸ் ஆயிட்டேன் சார், சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றதுன்னா, நான் இந்த கேள்வியை அன்னைக்கே கொடுத்துட்டேன் உங்கள்ட்ட பதில், சரிங்களா? இந்த மாதிரி வருவீங்கடா ஒரு நாள், அப்ப உங்க வாயிலே மிதிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேனா? சரியா? சரி, நாளைக்கு இருந்தாலும் ஒரு SBI கிளர்க் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வைத்தறிச்சல் படாதீங்கயா. இந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம ஆஸ்பிரன்ஸ்களுக்கு இருக்கக்கூடாதுயா. அவன் பாஸ் ஆகுறேன், நீயும் பாஸ் ஆகுறேன்னா 2 பேர் போட்டி போட போறீங்கன்னா ஒரு ஹெல்தி காம்படிஷனா மெயின்ஸ் லெவலுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு அவன் இப்ப 3 மாசத்துல 52 கட் ஆஃப் எடுத்து பாஸ் ஆயிட்டான், நான் 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறேன், அப்ப நான்லாம் என்ன அப்படி இப்படின்லாம் யோசிக்காது. மெயின்ஸ் படிச்சு கிளியர் பண்ணி வேலைக்கு போற வழியை பாரு, சரியா? அதோட லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா மண்டையை பொழந்துருவேன். அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிக்க போறோம். உங்க SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான PDF கோர்ஸ் இருக்கு, அதுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. கிளியர் பண்ண எல்லாருமே உங்களது விடப்படுது. உங்கள் ஜாக்சன் 10 10 10.